சசிகலாக்கு பொதுச் செயலாளர் கலை வந்துருச்சு. பொதுச் செயலாளர் கலை மட்டும் இல்லை, முதலமைச்சர் கலையும் வந்துருச்சு. ஒரு காலத்தில் ஜெயலலிதா பால்கனியில் நின்று தொண்டர்களுக்கு தரிசனம் பண்ணுவாங்க. இப்போ சசிகலா போர்ட்டிகோவில் நின்று தரிசனம் கொடுக்குறாங்க. அன்னைக்கு எல்லாரும் கன்னத்தில் போட்டுக்கிட்டான், இன்னைக்கும் கன்னத்தில் போட்டுக்கிறாங்க. கால் மட்டும்தான் மாறி இருக்கு. சசிகலா எப்போ பொதுச் செயலாளர் ஆவாங்க? டிசம்பர் 28ஆம் தேதி பொதுக்குழு கூடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இதுவரைக்கும் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை. சசிகலாவுக்கு ஏதோ ஒரு தயக்கம் இருக்கு. பதவி வேண்டான்னு நினைக்கிறாங்களா? பொதுச் செயலாளர் ஆகணும் அப்படின்றது தான் அவங்களோட திட்டம். ஆனால் எந்த எதிர்ப்புமே இல்லாமல் ஆகணும் அப்படின்ற நோக்கத்தில் அவங்க தெளிவாக இருக்காங்க. இதுக்காக தான் டெய்லி ஆட்களை சந்திக்கிறாங்களா? சசிகலா தான் பொதுச் செயலாளர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தீர்மானம் போட சொன்னாங்க. அந்த தீர்மான காப்பியை எடுத்துட்டு தொண்டர்களையும் முக்கியமான நிர்வாகிகளும் சென்னைக்கு வர சொன்னாங்க. இப்படி வர்றதுல யாருக்காவது தயக்கம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவங்கள கண்டுபிடிச்சு அவங்களோட மனசை மாத்துறதுக்காக தான் இந்த மக்கள் தரிசனமே நடக்குது. இவங்களை எதிர்க்க யாராவது இருக்காங்களா என்ன? கட்சி தொண்டர்கள் மத்தியிலையும் கட்சி நிர்வாகிகள் மத்தியிலையும் ஆங்காங்கே ஒரு பூசல் இருக்கு. இது எல்லாத்தையும் யாராவது ஒருத்தர் ஆர்கனைஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சசிகலா நினைக்கிறாங்க. தான் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படும் போது பொதுக்குழு கூட்டத்தில் இருந்து யாராவது ஒருத்தர் கத்திரக்கூடாது அப்படின்ற பயம் அவங்களுக்கு இருக்குது. அதனால தான் சில பொதுக்குழு உறுப்பினர்கள்ட்ட இப்போவே கையெழுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மொத்தமாக கையெழுத்து வாங்கி முடிச்சிட்டாங்கன்னா பொதுக்குழு அன்னைக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இவங்களை எல்லாம் அனுப்பிச்சிருவாங்க. அடுத்து என்ன, சிஎம் தானா? ஆர்கே நகர் தொகுதியில் அவங்க நிச்சயமாக போட்டியிடுவாங்க. ஆனால் முதலமைச்சர் ஆன பிறகு தேர்தலில் நிற்கிறதா நல்லது அப்படின்னு அவங்களோட உள் மனசு சொல்லுது. சசிகலா குடும்பத்தில் யாருக்கும் சான்ஸ் இல்லையா? உண்மையிலேயே சசிகலா மேலே கோபமாக இருக்கிறது சசிகலா குடும்பத்துக்காரங்க தான். நம்மளுக்கு இந்த சான்ஸை கொடுப்பாங்க அப்படின்னு பலரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் யாருக்கும் கொடுக்காம சசிகலாவே எல்லா பொறுப்பையும் எடுத்துக்க போகிறாங்க. மன்னார்குடி குடும்பத்துக்கு சசிகலா கொடுத்த ஷாக் அப்படின்றது இதுதான்.